Dear students, next topic greatest common divisor GCD. இதுக்கு இன்னொரு பேர் வந்து HCF. HCF means highest common factors. So இப்போ for example 2 numbers இப்போ 4,2 அப்படிங்கிற ரெண்டு நம்பர் கொடுத்துட்டு இதுக்கு HCF இல்லை GCD கேட்குறாங்க அப்படின்னா ரெண்டுலேயும் காமனாக என்ன வேல்யூ இருக்குது நம்ம அந்த 2 தெரியும். இப்போ அப்படி தெரியல அப்படின்னா நம்ம இந்த மாதிரி HCF கண்டுபிடிப்போம். 2 டேபிள்ஸை போட்டு 2 2s 4 1 2 2s 2. ஸோ HCF அப்படிங்கிறப்ப இங்கே வரக்கூடிய வேல்யூவை மட்டும்தான் நம்ம HCF எடுத்துக்கிடுவோம். இது எல்லாத்தையும் மல்டிப்ளை பண்ணும்போது நமக்கு எல்சிஎம் கிடச்சிரும். ஓகே, HCF அப்படின்னா ஏன்னா இதுக்கப்புறம் எனது காமன் வேல்யூ கிடையாது, அதனால் இதோட ஸ்டாப் ஆகிடும். அப்போ இதுதான் HCF நம்ம சாதாரண நம்பர்ஸில் பார்த்தோம். இங்கே வந்து எப்படின்னா அதே HCF தான் ஃபைண்ட் அவுட் பண்ணுறோம். பட் வேரியபிளில் கொடுத்துருப்பாங்க, நம்பர்ஸும் வேரியபிள் மிக்சட் ஆகி கொடுத்துருப்பாங்க. அதில் எப்படி நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணுறது பாருங்கள். ஃபஸ்ட்டு 16x³ y² 24xy³ z ரெண்டுக்கும் காமனாக என்ன இருக்குது HCF கேட்டிருக்காங்க. GCD என்ன வரும்? அப்போ நம்ம தனித்தனியாக கண்டுபிடிச்சி அதில் எது காமனாக இருக்கும் நம்ம எடுத்துடலாம். ஓகே, இப்போ 16க்கும் 24க்கும் நம்ம HCF எடுக்கணும். இதில் இருக்கக்கூடிய வேல்யூ எது அப்படின்னா ஃபஸ்ட் நம்பர்ஸ் வந்து 16 எடுப்போம். இப்போ 16ங்கும் போது 8 2s 16 நம்ம ஒரே டேபிளில் கூட போடலாம். அதனால தனித்தனியாக போட்டோம்னா உங்களுக்கு ஈஸியாக ஐடென்டிஃபை பண்ணுறதுக்காக நான் தனித்தனியாக போட்டிருக்கேன். 4 2s 8 2 2s 4. இங்கே 24 பண்ணும்போது 24 2s 24 6 2s 12 3 2s 6. அப்போ ஃபஸ்ட்டு 16க்கு என்னெல்லாம் வரும்? 2 × 2 × 2 × 2 எழுதியாச்சா? அதேமாதிரி x³ எக்ஸை 3 டைம்ஸ் மல்டிப்ளை பண்ணுறது தானே x³. அப்போ x × x × xன்னு எழுதிக்கோங்க. அப்போ தான் நம்ம காமன் வேல்யூ ஈஸியாக ஈஸியாக புரியுறதுக்காக நான் தனித்தனியாக எழுதியிருக்கேன். x³ அப்படின்னா x³ எக்ஸை 3 டைம்ஸ் மல்டிப்ளை பண்ணுறதுன்னு அர்த்தம். அப்போ x × x × x y² y × y. இப்போ 24க்கு நம்ம என்ன ஃபைண்ட் அவுட் பண்ணியிருக்கோம் அதை எழுதிடுவோம். 2 × 2 × 3 எக்ஸுக்கு எக்ஸு y³ அப்படின்னா ஒய்யை 3 டைம்ஸ் எழுதணும். இஜெட்டுக்கு இஜெட். இப்போ இதில் காமனாக எழுதுவோமா பாருங்கள். இங்கேயும் இருக்குது 2, இங்கேயும் 2 இருக்குது. இங்கே ஒரு 2, இங்கே ஒரு 2, நெக்ஸ்ட்டு இங்கே ஒரு 2, நெக்ஸ்ட்டு இங்கேயும் ஒரு 2. அப்போ எத்தனை 2 இருக்குது? ஃபஸ்ட்டு இங்கே ஒரு 2 இருக்கும். நெக்ஸ்ட்டு இது ரெண்டில் ஒரு காமனாக 2 இருக்கும். நெக்ஸ்ட்டு இது ரெண்டுலேயும் காமனாக ஒரு 2 எடுத்துக்குருவோம். பட் இங்கே 3 இருக்குது, இங்கே 2 இருக்குது. அப்போ காமன் கிடையாது. இங்கே எக்ஸ் இருக்குது, இங்கே எக்ஸ் இருக்குது, ஒரு எக்ஸு. அப்போ ஒரு எக்ஸு. நெக்ஸ்ட் என்ன இருக்கும்? இங்கே எக்ஸ் இருக்குது, 2x இருக்குது, இங்கே கிடையாது. அப்போ விட்டுருவோம். இங்கே அதே மாதிரி ஒய் இங்கே 3 டைம்ஸ் இருக்குது, இங்கே 2 டைம்ஸ் தான் இருக்குது. அப்போ 2 டைம்ஸ் தான் நம்ம எடுத்துக்கணும். இங்கே பாருங்கடா 3 டைம்ஸ் ஒய் இருக்குடா, இங்கே 2 டைம்ஸ் தான் இருக்குது. அப்போ என்னது y² தான் நம்மளுக்கு வரும். ஏன்னா இங்கே ஒரு ஒய், இங்கே ஒரு ஒய், அப்போ y² எழுதிக்கிறோமா? நெக்ஸ்ட்டு இஜெட் இங்கே இருக்குது, இங்கே கிடையாது. அப்போ விட்டுறலாம். ஸோ அப்போ நம்ம இங்கே வரும் இந்த ரெண்டு 2க்கும் ஒரு 2. நெக்ஸ்ட்டு இங்கேயும் 2, இங்கேயும் 2. அப்போ ஒரு 2 எடுத்துக்கிறோம் காமனாக. இங்கே 2, இங்கே ஒரு 2. பட் இங்கே 3, இங்கே 2. அப்போ எடுக்க தேவையில்லை. அப்போ காமன் இல்லை, அதனால் வேணாம், விட்டுருவோம். இங்கே எக்ஸு, இங்கே எக்ஸ், அப்போ ஒரு எக்ஸு. இங்கே ஒரு ஒய், இங்கே ஒரு ஒய் இருக்குது, அப்போ ஒரு ஒய். நெக்ஸ்ட்டு இங்கே ஒரு ஒய், ஆனால் அது 2y இருக்குது. இங்கேயும் 2y, இங்கேயும் 2y. அப்போ y² எடுத்துக்கிறோம். பட் இங்கே இஜெட் இருக்குது, பட் இங்கே இஜெட் இல்லாதனால விட்டுறலாம். ஸோ அவ்வளோதான் காமன். அப்போ இங்கே 2 3 டைம்ஸ் இருக்கனால 2q x y² தான் காமன் டேர்ம்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஈஸியாக எழுதிடலாம். ஓகே, ஃபஸ்ட்டு நம்ம 16க்கு நம்ம HCF நம்ம இந்த மாதிரி ஃபைண்ட் அவுட் பண்ணிக்கிறோம். இந்த மாதிரி HCF போட்டு இந்த மாதிரி ஸ்ப்ளிட் பண்ணி எழுதி வச்சுக்கிடுவோம். x³ x 3 டைம்ஸ் எழுதுங்க. ஒய் அதே மாதிரி எழுதிட்டோம்னா உங்களுக்கு என்னது ரெண்டுலேயும் காமன் என்ன டேர்ம்ஸ் இருக்கும் நம்ம ஈஸியாக ஐடென்டிஃபை பண்ணிடலாம். நெக்ஸ்ட்டு செகண்ட் சம் y³ + 1க்கும் y² - 1க்கும் காமனாக என்ன இருக்குது? இந்த ரெண்டுக்கும் காமன் டேர்ம்ஸ் என்ன இருக்குது? இப்போ ஃபஸ்ட்டு y³ + 1 நம்ம எப்படி எழுதலாம்? 1 க்யூப் எழுதினாலும் அதே 1 தானே வரும், நோ சேஞ்சு. 1 க்யூப் மாதிரி எழுதிக்கிறோம், ஏன்னா 1³ 1 தான் வரும். அப்போ y³ + 1³ எழுதியிருக்கேன் நான் 1. ஸோ இப்போ யூஸிங் இது எந்த ஐடென்டி யூஸ் பண்ணலாம் அப்படின்னா a³ + b³ ஐடென்டி. ஏன்னா ஒரு ஃபேக்டரைஸ் பண்ணும்போது நமக்கு என்ன ஐடென்டி யூஸ் பண்ணோம்? a + b × a² - ab + b. ஸோ இதே ஐடென்டி இங்கே யூஸ் பண்ண போகிறோம். அப்போ ஏக்கு பதிலாக இங்கே என்ன இருக்குது? இங்கே ஏக்கு பதிலாக ஒய், பிக்கு பதிலாக 1. அப்போ இதில் நான் அப்ளை பண்ணுறேன். இந்த ஐடென்டிட்டியில் என்ன அப்ளை பண்ணுறேன். அப்போ ஏக்கு பதிலாக ஒய், பிக்கு பதிலாக 1 அப்ளை பண்ணால் y + 1 இங்கே என்ன வரும்? ஏக்கு பதிலாக y² - y × 1 1 ஒய் தான் வரும். அப்போ ப்ளஸ் 1² சாரி ப்ளஸ் b தானே, b². அப்போ b²னா 1² 1 தான் வரும். ஓகே, இது வந்து a³ + b³ ஐடென்டிட்டியில் நான் ஏக்கு பதிலாக என்னது ஒய் இருக்குது, பிக்கு பதிலாக 1 அப்ளை பண்ணியிருக்கேன் அந்த ஐடென்டிட்டியில். அப்போ ஐடென்டி அப்ளை பண்ணும்போது நம்மளுக்கு y + 1 × y² - y + 1 கிடைக்கும். நெக்ஸ்ட் y² - 1 எப்படி எழுதலாம்? 1² எழுதிக்கலாமா? இப்போ இது சி, இது a² - b² ஃபார்மெட்டில் இருக்கா?
அப்போ a + b a - b. இங்கே ஏக்கு பதிலாக என்ன இருக்குது? ஒய் இருக்குது, பிக்கு பதிலாக 1 இருக்குது. அப்போ y + 1 × y - 1. ஸோ இப்போ சி இது ரெண்டையும் வாட்ச் பண்ணுங்கள். இது ரெண்டையும் பாருங்கள். இது ரெண்டில் என்ன காமனாக இருக்குது? y + 1 தான் காமனாக இருக்குது. அப்போ GCD இஸ் y + 1. ஸோ ரெண்டில் என்ன காமனாக இருக்குன்னா y + 1. நெக்ஸ்ட்டு 2x² - 18. இது ரெண்டில் என்ன காமனாக இருக்கும்? அதில் காமன் டேர்மை வெளியில் எடுத்துருவோம். ஓகே, இப்போ ரெண்டுலேயும் டோட்டலாக 2 காமனாக இருக்குது. அப்போ 2 வெளியில் எடுத்துட்டோம்னா இங்கே பேலன்ஸ் x² இருக்கும். இங்கே 2 × 9 தானே ஒரு 19 இருக்குது. 2 × 9 18. 2 × 9 தான் 18. அப்போ 2 வெளியில் எடுத்துட்டோம்னா பேலன்ஸ் இங்கே என்ன இருக்கும்? 9 இருக்கும். அப்போ 2 இங்கே வெளியில் எடுக்கும்போது இங்கே x² - 9 வரும். 9 நம்ம இங்கே ஸ்கொயர் இருக்கிறனால இதே நம்ம ஸ்கொயர் டேர்முக்கு மாற்ற முடியுமான்னு பார்க்கணும். ஸோ 9 வந்து எப்படி ஸ்கொயர் டேர்முங்கிறதுனால 3² எழுதிக்கலாமா? 9 3². இப்போ இது பாருங்கள் a² - b² ஃபார்மெட்டில் இருக்கா? இது வந்து a² - b². அப்போ என்ன வரும்? a + b × a - b. அப்போ ஏக்கு பதிலாக இங்கே என்னது? x, பிக்கு பதிலாக 3. அப்போ பாருங்கள் a + 3 × a - b ஃபார்மெட்டில் எழுதலாம். அப்போ x + 3 × x - 3. நெக்ஸ்ட்டு அதாவது இந்த ரெண்டு டேர்முக்கு தான் கேட்டிருக்காங்க. இது ரெண்டுலேயும் காமன் டேர்மாக என்ன இருக்குது? ஃபஸ்ட் இதுக்கு நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணிட்டோம், ஃபேக்டர்ஸ் கண்டுபிடிச்சிட்டோம். இப்போ இதுக்கும் அதே மாதிரி x² - 2x - 3. அதாவது இந்த இருக்குது எக்ஸாம்பிள் 3.41 இது ரெண்டுக்கும் காமனாக என்ன இருக்குன்னு கேட்குறாங்கடா. ஃபஸ்ட் இதுக்கு நான் கண்டுபிடிச்சிட்டேன், ஃபேக்டர்ஸ் கண்டுபிடிச்சாச்சு. நெக்ஸ்ட் இதுக்கு x² - 2x - 3. இது பாருங்கள், இது குவாட்ராடிக் தானே. குவாட்ராடிக் பாலினாமியல் டிகிரி 2 டிகிரி 1 கான்ஸ்டன்ட். குவாட்ராடிக் பாலினாமியல் மல்டிப்ளை பண்ணால் -3 வரணும், ஆட் பண்ணால் -2. அப்போ 1 × -3. 1 - 3 மல்டிப்ளை பண்ணால் தான் எனக்கு -3 வரும். பாருங்கள், இது ரெண்டையும் ஆட் பண்ணாலும் நம்மளுக்கு -2 வரும். ஏன்னா பிக்கஸ்ட் நம்பர் சிம்பிள் நெகட்டிவில் இருக்கனால நம்ம என்னது -2 தான் ஒரு ரெண்டையும் சப்ராக்ட் பண்ணும்போது நமக்கு -2 தான். அப்போ ப்ராடக்ட் பண்ணாலும் நம்மளுக்கு -3 வரணும், ஆட் பண்ணால் -2 வரும். அப்போ 1 -3 தான் வரும். பாருங்கள், ரெண்டையும் ப்ராடக்ட் பண்ணுங்கள், -3 வரும், ஆட் பண்ணாலும் -2 தான் வரும். அப்போ இது வந்து என்னது? இதுக்கு முன்னாடி எந்த கோஎஃபிஷியன்ட்டும் கிடையாது, அதனால் நம்ம அப்படியே எழுதிடுவோம் ஃபேக்டர்ஸ். அப்போ இது x + 1 வரும், இது x - 3 வரும். ஸோ சி இப்போ இது ரெண்டையும் பாருங்கள், இது ரெண்டில் எது காமனாக இருக்குது? x - 3 தான் காமனாக இருக்குது. இங்கேயும் -3, இங்கேயும் -3. அப்போ GCD என்ன வரும்? GCD என்ன வரும்ப்பா? x - 3. ஓகே, நெக்ஸ்ட் லாஸ்ட் ஒன் a - b ^ (2) × b - c ^ (3) comma c - a whole power 4. a - b ^ (2) b - c whole cube c - a whole power 4. இதனாலே காமனாக என்ன இருக்கும்போது எந்த டேர்முமே இதில் காமனாக கிடையாது. இதை பாருங்கள், இதில் a - b இருக்குது, இங்கே b - c இருக்குது, இங்கே c - a இருக்குது. அப்போ எதுவுமே காமனாக இல்லாதனால அப்போ எந்த டேர்ம் காமனாக இல்லை அப்படின்னா இங்கே 1 இருக்குன்னு அர்த்தம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் பாருங்கள் 3, 5, 7 இதில் ஏதாவது காமன் டேர்ம் இருக்கான்னு பாருங்கப்பா. இதை பிகாஸ் இது ப்ரைம் நம்பர் இதில் காமன் டேர்ம் இல்லை அப்படின்னா என்ன இருக்குன்னு அர்த்தம்? 1 இருக்குன்னு காமனாக 1 டேர்ம்ஸ் 1 இருக்குன்னு அர்த்தம் நம்மளுக்கு காமனாக. அப்போ தேர் இஸ் அ நோ காமன் ஃபேக்டர். CGD என்ன வரும்? 1. அங்கே காமன் ஃபேக்டர்ஸ் எதுவுமே இல்லைன்னா அந்த இடத்துல 1 இருக்குன்னு அர்த்தம். ஓகே, இதுக்கு நம்ம தனியாக ஃபேக்டர்ஸ் கண்டுபிடிச்சிருக்கோம்டா. நம்ம குவாட்ராடிக் பாலினாமியலை ஃபைண்ட் அவுட் பண்ணிருக்கோம். இதை வந்து நம்ம இது 2 காமனாக எடுத்துகிட்டு x² - 9 3² எடுத்துகிட்டு a + b a - b எடுத்துருவோம். ஸோ இது ரெண்டையும் பார்க்கும்போது இது ரெண்டும் காமனாக இருக்குன்னா x - 3 காமனாக இருக்குது. நெக்ஸ்ட் எக்ஸசைஸ் 3.9 ஃபர்ஸ்ட் சம் ஃபைண்ட் GCD p⁴ × p⁴11, p⁴9. ஸோ இந்த 3 டேர்ம்ஸில் எது காமனாக இருக்குது அப்படின்னு பார்க்கும்போது ஃபஸ்ட்டு p⁴5 நம்ம இதில் இருக்கக்கூடிய ஸ்மாலஸ்ட் நம்பர் எதுனா 5 தான் நம்பர். ஸோ அப்போ அந்த 5ங்கிற நம்பர்ஸ் 11க்குள்ளே இருக்கா இல்லை 9ல் இருக்கா அப்படின்னு பார்க்கும்போது பார்க்கணும் எப்படி இருக்குது, எப்படி இந்த 11க்குள்ளே 9 ஸோ எப்படி இருக்குதுன்னு பாருங்கள். இதில் இருக்கக்கூடிய ஸ்மாலஸ்ட் நம்பர் p⁴5. அப்போ p⁴5 நோ சேஞ்ச், அதை அப்படியே வச்சுக்கோங்க. p⁴11 எப்படி 5 வர மாதிரி எப்படி பிரிக்கலாம் அப்படின்னா 5 + 6 நம்ம பிரிச்சுக்கலாமா? ஏன்னா p⁴11 நம்ம இந்த மாதிரி 5 வர மாதிரி பிரிச்சுக்கிறோம். நெக்ஸ்ட் 9 எப்படி ஸ்ப்ளிட் பண்ணலாம் அப்படின்னா 5 வர மாதிரி p⁴9 எப்படி ஸ்ப்ளிட் பண்ணலாம்னா 5 + 4. இப்போ பாருங்கள் அந்த 3 டேர்ம்ஸில் எந்த டேர்ம்ஸ் காமனாக இருக்குது பாருங்கள். p⁴5 இங்கே இருக்குது, இங்கே இருக்குது, இங்கே இருக்குது. ஸோ இதை எப்படி எழுதலாம் அப்படின்னா p⁴5 × p⁴6ன்னு எழுதலாமா? இதை p⁴5 × p⁴4. இப்போ பாருங்கள் பேஸ் ஒரே மாதிரி தான் நம்ம பவர் ஆட் பண்ணிக்கலாமா? அந்த ஸ்டெப் படி நம்ம இதை தனித்தனியாக ஸ்ப்ளிட் பண்ணி எழுதிக்கலாம். இப்போ பாருங்கள் எல்லாத்துலேயுமே என்ன காமனாக இருக்குது? இங்கேயும் p⁴5, ஹியர் p⁴5, இங்கேயும் p⁴5. அப்போ CGD என்ன ஒரு ஆன்சர்? p⁴5. ஸோ இதில் ஸ்மாலஸ்ட் நம்பர்ஸ் வர மாதிரி ஸ்மாலஸ்ட் நம்பரை நம்ம இதில் ஸ்மாலஸ்ட் நம்பர் எதுனா 5 தான் ஸ்மாலஸ்ட் நம்பரு. ஸோ அந்த நம்பர்ஸ் வந்து இந்த ஹையஸ்ட் டேர்முக்குள்ளே இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக இருக்கும். அப்போ அதை எப்படி ஸ்ப்ளிட் பண்ணலாம்?
பிரித்து நம்ம அதை எப்படி என்னது காமன் டேர்ம் வர மாதிரி நம்ம எழுதிக்கணும். ஓகே, செகண்ட் சம் 4x³ y³ z³ 4x³ y³ z³ இதில் பாருங்கள் இது ஒரு டேர்ம் இது ஒரு டேர்ம் இது ஒரு டேர்ம். ஸோ அந்த 3 டேர்ம் தனித்தனியாக இருக்கா, இதில் ஏதாவது காமனாக இருக்கா அப்படின்னு பார்க்கும்போது இங்கே 4 இருக்குது, இங்கே நம்பர்ஸ் இருக்கா, நோ. இங்கே எக்ஸ் டேர்ம் இருக்குது, ஒய் இருக்குது, இஜெட் இருக்குது. அப்போ எதுவுமே காம்பினேஷன் கரெக்டாக கிடையாது. அப்போ there is a no common factor. CGT என்ன வரும் 1. நெக்ஸ்ட்டு 64x x⁴ 240 x⁴ 6. ஸோ 64 இருக்குது இங்கே நம்பர், இங்கே 240, இங்கே x⁴, இங்கே x⁴. ஃபஸ்ட்டு நம்பர்ஸுக்கு நம்ம பார்க்க சொல்லியிருக்கேன். நெக்ஸ்ட்டு வேரியபிளுக்கு பார்க்கணும். ஃபஸ்ட்டு நம்பர்ஸ் 64க்கு நம்ம நான் ஒரே ஃபார்மேட்டில் HCF போட்டேங்க. நான் ஃபஸ்ட்டு எக்ஸாம்பிளில் வந்து தனித்தனியாக போட்டேன். ஸோ உங்களுக்கு புரியுறக்காண்டி ஃபஸ்ட் டைம்னாலும் நான் தனித்தனியாக போட்டேன். ஸோ இந்த டேர்மில் என்னது நம்ம ஒரே டேர்மில் போட்டுருவோம். அப்போ CGT ஃபஸ்ட்டு எதுக்கு பார்க்கணும், நம்பர்ஸ்க்கு எடுக்கணும். 64க்கும் 240க்கும் நான் எடுத்திருக்கேன் பாருங்கள். 64 சார் 64, 64 சார் 240, 4 4 சார் 16, 15 4 சார் 16. ஸோ இது ரெண்டுலேயே காமன் கிடையாது எதுவுமே. அப்போ இந்த HCF பொறுத்த வரைக்கும் இந்த டேர்ம்ஸை தான் நம்ம எடுத்துக்குவோம். அப்போ 4 4 சார் என்ன வரும், 4 4 சார் 16. அப்போ CGT ஆஃப் 64 and 240க்கு என்ன வரும், CGT 16. நம்பர்ஸ் கண்டுபிடிச்சோம். நெக்ஸ்ட்டு x⁴ x⁴ பார்க்கணும். பார்க்கும்போது ஸ்மாலஸ்ட் நம்பர் எது, 6. ஸ்மாலஸ்ட் நம்பர் வேரியபிள், இந்த வேரியபிளுடைய பவர் பார்க்கணும். அதில் எது ஸ்மாலஸ்ட்டு, இந்த வேரியபிளுடைய ஸ்மாலஸ்ட் நம்பர் பார்க்கணும் 6. இந்த 6 8க்குள்ளே இருக்குமா அப்படிங்கும்போது கண்டிப்பாக இருக்கும். இந்த 8 நம்ம எப்படி ஸ்ப்ளிட் பண்ணலாம், x⁴ நம்ம எப்படி ஸ்ப்ளிட் பண்ணலாம் அப்படின்னா x⁴ 6 × x⁴ ஸ்ப்ளிட் பண்ணிக்கலாம். அப்போ கண்டிப்பாக இது இருக்கிறனால நம்ம காமனாக என்ன எடுத்துக்கலாம், x⁴ எடுத்துக்கலாம். அப்போ 64 x⁴ 240 x⁴ உடைய காமன் டேர்ம் இதுக்கு வந்து காமன் வந்து 16 வரும் CGT. இது ரெண்டுக்கும் காமன் என்ன இருக்குன்னா x⁴ அந்த மாதிரி நம்ம எடுத்துக்கலாம். நெக்ஸ்ட்டு தேர்டு சம். சரி, இது ஃபோர்த்து சம், இதுதான் தேர்டு சம். 9a² b² c³, 15a³ b² c⁴. இப்போ ஃபஸ்ட்டு நம்பர்ஸுக்கு பார்ப்போம். 9க்கும் 15க்கும் நம்ம CGT பார்த்தோம்னா கண்டிப்பாக 3 வரும். நீங்கள் வேணால் போட்டு பார்த்துக்கோங்க. கண்டிப்பாக HCF எடுத்தோம்னா 3 வரும். இங்கே பாருங்கள் a² b² c³, இங்கே a³ b² c⁴ வேரியபிள் பார்ப்போம். இங்கே a² இருக்குது, இங்கே a³ இருக்குது. அப்போ கண்டிப்பாக a³ இந்த a² இருக்குமா இருக்காதான் இருக்கும். அப்போ அது நம்ம எடுத்துக்கிறோம். a² ஒரு காமனாக ஒரு டேர்ம் இருக்குது. நெக்ஸ்ட்டு பாருங்கள் p² இருக்குது, இங்கே p². அப்போ கண்டிப்பாக என்னது, இங்கேயும் p², இங்கேயும் p². அப்போ கண்டிப்பாக என்னது ரெண்டுலேயும் காமனாக p² இருக்குது. ஓகே, அப்போ p². நெக்ஸ்ட் இங்கே c³ இருக்குது, இங்கே c⁴ இருக்குது. அப்போ c³ இந்த 4க்குள்ளே இருக்குமா இருக்காதா, அப்போ கண்டிப்பாக இருக்கும். அப்போ என்ன வரும், காமனாக. அப்போ a² இங்கே இதுக்கு இந்த 9க்கும் 15க்கும் என்ன வரும், காமன் டேர்மாக 3 வந்துடும். இந்த டேர்முக்கு காமன், இந்த வேரியபிளுக்கு காமனாக என்ன வரும் அப்படின்னா a² b² c⁵. ஸோ நம்ம ஒவ்வொரு டேர்மாக தான் செக் பண்ணணும். ஃபஸ்ட்டு இந்த டேர்ம் எடுத்துகிட்டு இந்த டேர்முக்குள்ளே இருக்கா அப்படின்னு பார்க்கணும். இருக்குது அப்படின்னா அதை காமனாக நம்ம எடுத்துக்கணும். நெக்ஸ்ட்டு பாருங்கள், இங்கேயும் b² இருக்குது, இங்கேயும் b² இருக்குது. அப்போ b² எடுத்துக்கலாம். நெக்ஸ்ட் இங்கே c³ இருக்குது, இங்கே c⁴ இருக்குது. அப்போ கண்டிப்பாக என்னது, இது c⁴ கண்டிப்பாக இருக்கும். ஓகே, ஃபிஃப்த்து சம். a² b² c³, இங்கே a² b³ a³ b c². ஸோ 3 டேர்ம் கொடுத்துட்டு இது 3ல் எது காமனாக இருக்குது அப்படின்னு ஃபஸ்ட்டு நம்ம ஒவ்வொன்றா செக் பண்ணி பார்ப்போம். இங்கே a² இருக்குது, இங்கே a² இருக்குது, இங்கே a² இருக்கா இல்லையா, இருக்குதுல்ல. a³ இருக்கும்போது இப்போ கண்டிப்பாக என்னது ஸ்கொயர் டேர்ம் இருக்கும். அப்போ என்னது ஒரு ஆன்சர், சாரி இது வந்து ஏடா, a² கிடையாது, இது வந்து a. ஓகே, இங்கே a இருக்குது, இங்கே a². அப்போ a²னாவே கண்டிப்பாக அதில் a இருக்கும். இங்கே a³ இருக்குது, அப்போ அதுலேயே ஒரு a இருக்குது. அப்போ 3லேயுமே என்ன காமனாக இருக்குது, a காமனாக இருக்குது. நெக்ஸ்ட்டு இங்கே b² இருக்குது, இங்கே p³ இருக்குது. அப்போ கண்டிப்பாக என்னது ஸ்கொயர்டு இருக்கும். பட் இங்கே என்னது p இருக்குது. அப்போ இதில் வேரியபிளில் நம்ம வேரியபிளுடைய பவரை மட்டும் பார்க்கணும். பவரை வச்சு நம்ம கண்டுபிடிச்சிடலாம். அப்போ வேரியபிளுடைய பவர் ஸ்மாலஸ்ட் எது இருக்கோ நம்ம அதிலேருந்து ஃபைண்ட் அவுட் பண்ணிக்கலாம். இப்போ இங்கே b இருக்கா, அப்போ இங்கேயும் b இருக்கும், இங்கேயும் b இருக்கும். அப்போ p தான் வரும். ஏன்னா b² வராது, ஏன்னா இங்கே என்னது b² கிடையாதுல, b தானே இருக்குது. அப்போ b தான் காமன் டேர்மாக வரும். அப்போ b எழுதியாச்சு. நெக்ஸ்ட்டு c. இங்கே c³ இருக்குது, இங்கே c, இங்கே c². இதில் இருக்கிறது வேரியபிள் எது கம்மியாக இருக்குது, பவர் வேரியபிளுடைய பவர் கம்மியாக இருக்கிறது இதுதான். அப்போ c தான் வரும். ஏன்னா cங்கிறது இதில் இருக்கும், இதில் இருக்கும். அப்போ c. அப்போ 3 டேர்ம்ஸ்லேயும் காமனாக இருக்குது எது அப்படின்னா abc. ஓகே. ஸோ இப்போ இந்த வேரியபிளுக்கு நம்ம CGT கண்டுபிடிக்கும் போது இந்த வேரியபிளுடைய பவரை பார்க்கணும். பவர் எது ஸ்மாலஸ்ட்டாக இருக்கோ அதை வச்சு தான் என்னது நம்ம அந்த பவர் ஸ்மாலஸ்ட்டாக இருக்கக்கூடிய வேரியபிள் இந்த 3லேயுமே இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம செக் பண்ணணும்.
ஓகே, இப்போ பாருங்கள் இங்கே பவர் வந்து இங்கே 1 இருக்குது, இங்கே 2 3. அப்போ இதில் பவர் எது கம்மியாக இருக்குது? ஃபஸ்ட்டு நம்ம ஏஐ செக் பண்ணணும், அப்புறம் பி. இங்கே வேரியபிள் பவர் இங்கே 1 இருக்குது, இங்கே 2 இருக்குது, இங்கே 3. அப்போ எது கம்மியான வேரியபிள் பவர் அப்படின்னா ஏ தான். இங்கே தான் ஒன்று பவர் வந்து என்னது 1 இருக்குது. அப்போ நம்ம ஒரு ஏ தான் வரும் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட்டு பிக்கு எடுக்கையில் இங்கே 2 இருக்குது, இங்கே 3 இருக்குது, இங்கே 1. அப்போ என்னது கண்டிப்பாக என்னது 1 தான் வரும். சி ஸ்கொயர்டு இங்கே சி ஸ்கொயர் இருக்குது, இங்கே சி இருக்குது, கியூப் இருக்குது. அப்போ கண்டிப்பாக வேரியபிளுடைய பவர் என்னது இங்கே 1 வருது. அப்போ என்னது வேரியபிளுடைய பவர் எங்கே கம்மியாக வருதோ நம்ம அந்த டேர்மு தான் எடுக்கணும். அந்த டேர்மு தான். ஸோ அனதர் டேர்மில் இருக்குதான் நம்மளுக்கு பார்த்துக்கணும். ஏன்னா இங்கே சி இருக்கும்போது கண்டிப்பாக சி ஸ்கொயர்டுக்குள்ளே இருக்கும், சி கியூப்புக்குள்ளே இருக்கும்போது அப்போ சி. ஸோ அப்போ ஏபிசி. லாஸ்ட்டு 6th 7th சம் ஹோம்ஒர்க் போட்டுக்கோங்க. 3 ஏபிசி 5 XYZ 7 PQ பார்க்கும்போதே பாருங்களேன், நீங்கள் வேரியபிள் கூட பார்க்க தேவையில்லை, ஃபஸ்ட் நம்பர்ஸை பார்த்தாவே தெரிஞ்சு போயிடும். 3 5 7 இங்கேயே தெரிஞ்சு போயிடும். இது என்ன நம்பர்ஸ்? ப்ரைம் நம்பர். அப்போ ப்ரைம் நம்பருடைய HCF என்ன வரும்? கண்டிப்பாக 1 தான் வரும். ஸோ நீங்கள் வேரியபிளை பார்க்க தேவை. வேரியபிளை பார்த்தா நம்ம இங்கே ஏபிசி இருக்குது, இங்கே XYZ, இங்கே PQ சம்மந்தமே இல்லாமல் இருக்குது. அப்போ CGD என்ன வரும்? 1. நெக்ஸ்ட்டு செகண்ட் சம். செகண்ட் சம்மில் ஃபஸ்ட்டு சம் பார்த்தீங்க அப்படின்னா 2x + 5 பாருங்கள் 2x + 5 × 5x + 2ன்னு இருக்குது. ஸோ இது ரெண்டையும் பாருங்கள், இது ரெண்டுலேயும் காமனாக எதுவுமே கிடையாது. இது ரெண்டையும் காமனாக வெளியில் எடுக்க முடியாது, இதுலேயும் காமனாக எதுவுமே வெளியில் எடுக்க முடியாது. அப்போ இதுக்கு CGD என்ன வரும் அப்படின்னா 1 தான் வரும். இதுக்கு CGD வந்து 1 தான் வரும். நெக்ஸ்ட்டு CGD வந்து பாருங்கள் இந்த ஃபோர்த்து சம்முக்கு பாருங்கள் CGD இங்கே 3 5 7. அது நம்பரை பார்த்தோன்னே தெரிஞ்சு போயிடும். இதுக்கு வந்து என்னது HCF எடுத்தோம்னா ஆன்சர் 1 தான் வரும். அப்போ இதுக்கும் HCF என்னது 1. ஸோ அதர் சம் எழுதியிருக்கேன் பாருங்கள். ஸோ செகண்ட் சம் பார்த்துட்டோம். செகண்ட் சம் a⁻m + 1, a⁻m + 2, a⁻m + 3. இது எப்படி எழுதலாம்? நம்ம a⁻m + 1 இதில் ஸ்மாலஸ்ட் வேரியபிளுடைய ஸ்மாலஸ்ட் நம்பர் எது? இந்த இருக்குது தான். இது m + 1னா இது m + 2, இது m + 3. அப்போ m + 1 நம்ம அப்படியே வச்சுக்கிடுவோம். இந்த m + 2-ஐ m + 1 வர்ற மாதிரி எழுதலாமா? இந்த 2-ஐ 1 + 1 எழுதிக்கலாம்ல. ஏன்னா இருக்கிறதுலே ஸ்மாலஸ்ட் டிகிரி எதுனா இதுதான், m + 1 தான். அப்போ இந்த 1 கண்டிப்பாக 2க்குள்ளே இருக்கும், 3க்குள்ளே இருக்கும். ஸோ அந்த 1 வர மாதிரி நான் எழுதியிருக்கேன். இந்த 2-ஐ நான் எப்படி எழுதிருக்கேன்னா 1 + 1 எழுதியிருக்கேன். இந்த 3 எப்படி எழுதலாம்? 1 + 2 எழுதிக்கலாம். ஏன்னா நம்ம இருக்கிறது நம்மளுக்கு இந்த டேர்ம் தான் என்னது ஸ்மாலஸ்ட் டேர்மு. அப்போ இந்த டேர்ம் வர்ற மாதிரி நம்ம ஸ்ப்ளிட் பண்ணி எழுதிக்கணும். அப்போ அந்த 2 எப்படி எழுதலாம்? 1 + 1 எழுதலாம். 3 எப்படி எழுதலாம்? 1 + 2 வர மாதிரி எழுதிக்கணும். இப்போ பாருங்கள், அந்த 3 டேர்ம்ஸில் இது காமனாக இருக்குது. a⁻m + 1 இங்கேயும் a⁻m + 1 இருக்குது, இங்கேயும் a⁻m + 1 இருக்குது. அப்போ CGD இதுக்கு 3க்கு என்ன வரும்? a⁻m + 1. ஸோ இந்த டேர்ம் எழுதாமே நம்ம டேரெக்டாக கூட என்ன எழுதிக்கலாம்? இதுக்கு காமனாக நம்ம CGD வந்து எழுதிக்கலாம் a⁻m + 1. ஏன்னா இதில் இருக்கிறதே ஸ்மாலஸ்ட்டு டிகிரி எதுனா இதான். இந்த டிகிரி இதுக்குள்ளே இருக்குதான்னு பார்க்கணும். கண்டிப்பாக இருக்கும். இங்கே m + 1ன்னு இருக்கும். அப்போ m + 1னா 2க்குள்ளே இருக்கும், கண்டிப்பாக 3லே இருக்கும். அப்போ காமனாக நம்ம என்ன எழுதலாம்? a⁻m + 1 நம்ம எழுதலாம். தேர்ட் சம் 2a² + a, 4a² - 1. இந்த ரெண்டுலேயும் காமனாக என்ன இருக்குது? ஃபஸ்ட்டு நம்ம ஃபஸ்ட்டு டேர்ம் எடுத்துக்கணும். ஸோ ஃபஸ்ட்டு டேர்ம் பாருங்கள், 2a² + a. இது ரெண்டுலேயும் காமனாக என்னடா இருக்குது? a. அப்போ ஏயை வெளியில் எடுத்துருவோம். இங்கே ஒரு ஏயை வெளியில் எடுத்துட்டோம்னா பேலன்ஸ் 2a இருக்கும். இங்கே ஆல்ரெடி ஏயை வெளியில் எடுத்துட்டோம். அப்போ என்ன வரும்? 1 தான் இருக்கும். ஸோ ரெண்டுலேயும் a காமனாக இருக்குடா. இதில் ஒரு a வெளியில் 2a இருக்குது. அப்போ ஒரு a வெளியில் எடுத்துட்டோம்னா 2a மட்டும்தான் வரும். இங்கேயே ஆல்ரெடி ஒரு a வெளியில் எடுத்துட்டப்போ பேலன்ஸ் 1. இங்கே பாருங்கள் 4a² - 1. இதை நம்ம எப்படி ஸ்ப்ளிட் பண்ணலாம்? இதை எப்படி ரைஸ் பண்ணலாம்? 2a² எழுதிக்கலாமா? இதை 2a² எழுதிக்கலாம். இதை வந்து 1² எழுதிக்கலாம். அப்போ a² - b² ஃபார்மெட்டில் இருக்கா? அப்போ 2a + 1 2a - 1, அதாவது a + b a - b அந்த ஃபார்மெட்டில். இப்போ பாருங்கள், இது ரெண்டுலேயும் இது காமனாக இருக்குது. 2a + 1 காமனாக இருக்குது. ஸோ அதனால் CGD 2a + 1. நெக்ஸ்ட்டு x⁴ - 1க்கும் x² - 1க்கும் காமனாக என்ன இருக்குது? இங்கே x⁴ - 1 இது எப்படி எழுதலாம் அப்படின்னா x⁴ எப்படி ஸ்ப்ளிட் பண்ணியிருக்கேன் பாருங்கள், x²² ஏன்னா நம்ம a² - b² அந்த ஃபார்மெட் எழுதுறதுக்காக நான் எழுதியிருக்கேன். அப்போ இது எப்படி ஸ்ப்ளிட் பண்ண மாதிரி பவர் 4 வந்தாவே ஸ்கொயர் டேர்முக்கு மாற்றிடுங்க. x² எழுதிக்கலாம். இது எப்படி எழுதலாம்? 1² எழுதிக்கலாம். இப்போ இது ஃபுல்லாக a, இது ஃபுல்லாக b. அப்போ a² - b². அப்போ ஃபார்முலா a + b a - b. ஏக்கு பதிலாக x² இருக்குது, பிக்கு பதிலாக 1 இருக்குது. ஓகே. இப்போ அகெயின் இது எப்படி எழுதலாம் அப்படின்னா, இது வந்து இந்த 1² வச்சுக்கிறோமா, இதை 1² எழுதிக்கலாம். அப்போனா இது a + b இந்த a - b எழுதிக்கலாம். இதை இந்த டேர்ம் அப்படியே வச்சுக்கிட்டு இது a² - b² எழுதலாம். அப்போ a + b இந்த a - b எழுதிடலாம். நெக்ஸ்ட்டு x² - 1. அப்போ 1 எப்படி எழுதலாம்? 1² எழுதிக்கலாம். அகெயின் a² - b². அப்போ a + b a - b. ஸோ c இது ரெண்டில் எதாவது காமனாக இருக்குது அப்படின்னா இங்கே x + 1 x - 1 இருக்குது, இங்கேயும் x + 1 x - 1 இருக்குது.
ஸோ இப்படி எழுதலாம். அல்லது எப்படி எழுதலாம், இதை வந்து இது வந்து எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் ஒன்றுன்னு கூட எழுதிக்கலாம், 1 ஸ்கொயர் கூட எழுதிக்கலாம். ஏன்னா அதைத்தான் நம்ம ஸ்ப்ளிட் பண்ணிடலாம். இதோடைய மீனிங் என்ன அர்த்தம், எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 1 ஸ்கொயர் தானே. ஸோ இதோட க்ளோஸ் பண்ணாலும் சரி, இந்த ஃபார்மேட் போட்டாலும் சரி. எக்ஸ் பவர் 4 நம்ம எக்ஸ் ஸ்கொயர் வர மாதிரி பிரித்து எழுதிக்கண்டா. இதை எக்ஸ் ஸ்கொயர் ஹோல் ஸ்கொயர், ஏன்னா இது வந்து எக்ஸ் பவர் 4 தானே, ஏன்னா 2 2 4 எழுதிக்கலாம். இது வந்து ஒன்றை வந்து 1 ஸ்கொயர் எழுதிருக்கேன். இப்போ பார்க்கும்போது எப்படி இருக்குது அப்படின்னா ஏ ஸ்கொயர் மைனஸ் பி ஸ்கொயர் ஃபார்முலா. அப்போ என்ன ஃபார்முலா, ஏ ப்ளஸ் பி ஏ மைனஸ் பி. இது வந்து மறுபடியும் பார்க்கும்போது எப்படி இருக்குது, ஏ ஸ்கொயர் மைனஸ் பி ஸ்கொயர் ஃபார்மெட்டில் இருக்குது. அதனால நான் மறுபடியும் பிரித்து எழுதிருக்கேன் ஏ ப்ளஸ் பி ஏ மைனஸ் பி. ஸோ இது தெரியும், இது வந்து இது 1 ஸ்கொயர் எழுதிருக்கேன். இது அகெயின் வந்து ஏ ஸ்கொயர் மைனஸ் பி ஸ்கொயர். அப்போ ஏ ப்ளஸ் பி ஏ மைனஸ் பி. ஸோ ரெண்டுலேயும் காமனாக எக்ஸ் ப்ளஸ் 1 எக்ஸ் மைனஸ் 1 இருக்கும். நெக்ஸ்ட்டு 6th சம், ஏ கியூப் மைனஸ் 9 எக்ஸ் ஸ்கொயர் கமா ஏ மைனஸ் 3x ஹோல் ஸ்கொயர். இது ரெண்டுலேயும் காமனாக என்ன இருக்குது. ஸோ ரெண்டுலாமே எனது லைட் டிஃப்ரென்ஸ் மட்டும்தான். ஸோ இது ரெண்டில் என்ன காமனாக இருக்குது அப்படின்னா ஏ காமனாக இருக்குது. இங்கேயே ஏ இருக்குது, இங்கேயே ஏ இருக்குது. அப்போ வெளியில் எடுத்துருவோம். அப்போ ஏ வெளியில் எடுத்துட்டோம்னா ஏ ஸ்கொயர் இருக்குமா, இங்கே ஏ ஸ்கொயர் இருக்கும், இங்கே 9x ஸ்கொயர் இருக்கும். ஏ ஸ்கொயருக்கு ஏ ஸ்கொயர் அப்படியே போட்டோம். இந்த 9x ஸ்கொயரை எப்படி நம்ம எப்படி ரைஸ் பண்ணலாம், 3x ஹோல் ஸ்கொயர் எழுதிக்கலாமா. ஏன்னா இது வந்து ஸ்கொயர் இருக்கா, அப்போ ஏ ஸ்கொயர் மைனஸ் பி ஸ்கொயர் ஃபார்மெட்டில் எழுதுறதுக்காக இந்த 9x எப்படி எழுதிருக்கோம்னா 3x ஹோல் ஸ்கொயர் நான் ஸ்ப்ளிட் பண்ணியிருக்கேன். அப்போ இது ஏ ஸ்கொயர் மைனஸ் பி ஸ்கொயர் ஃபார்முலா எழுதலாமா. அப்போ ஏ ப்ளஸ் பி ஏ மைனஸ் பி. அப்போ ஏ ப்ளஸ் பி ஏ மைனஸ் பி. ஏக்கு பதிலாக அங்கே ஏ தான் இருக்குது, பிக்கு பதிலாக 3x இருக்குது. ஓகே, அந்த ஃபார்மேட் படி நம்ம ஏ ப்ளஸ் பி ஏ மைனஸ் பி, இந்த ஏக்கு ஏ. நெக்ஸ்ட் இது ஏ மைனஸ் 3x ஹோல் ஸ்கொயர். இங்கே ஸ்கொயர் டேர்ம் இருக்குன்னா 2 டைம்ஸ் எழுதுக்கு. ஏன்னா ஸ்கொயர் இருக்கும்போது என்னது, இப்போ 3 ஸ்கொயர் அப்படின்னா 3 எத்தனை டைம்ஸ் எழுதுன்னு அர்த்தம், 2 டைம்ஸ் எழுதுன்னு அர்த்தம். 3 ஸ்கொயர்னா 3 × 3 தானே. அதே மாதிரி தான் ஏ மைனஸ் 3x ஹோல் ஸ்கொயர்னா இதை 2 டைம்ஸ் எழுதிருக்கேன். இப்போ இது ரெண்டில் என்ன காமனாக இருக்குது அப்படின்னா இந்த இதுதான் காமனாக, ஏ மைனஸ் 3xும் இங்கே ஒரு ஏ மைனஸ் 3x இருக்குது. அப்போ சிஜிடி என்ன வரும், ஏ மைனஸ் 3x. ஸோ இந்த டேர்மில் ஏஐ மட்டும் காமனாக எடுத்துகிட்டு இது ஏ ஸ்கொயர் மைனஸ் பி ஸ்கொயர் ஃபார்மெட்டில் எழுதி பிரித்து எழுதியிருக்கேன்டா. இங்கே 2 டைம்ஸ் இருக்கனால என்னது, இங்கே 2 டிகிரி 2 இருக்குனால 2 டைம்ஸ் எழுதியிருக்கேன். ஸோ ரெண்டுலேயும் காமனாக ஏ மைனஸ் 3 இருக்குது. தேங்க்யூ ஸ்டூடெண்ட்.